ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை அட்வைஸ் அகாடமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாம் மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஐசைட் வந்து லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு எலிஜிபிளா, என்னால எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஆர்மி எக்ஸாம் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐசைட் ரொம்ப 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 முக்கியம். 6/6 கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6/6 கம்பல்சரி இருந்தா மட்டும்தான் ஆர்மி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இல்லைன்னா யோசிக்கவே மாட்டாங்க, ரிஜெக்டட். சரிங்களா? ரெண்டாவது, சார் எனக்கு தேமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. தேமல் இருக்கு அப்படின்னா எனக்கு எலிஜிபிளா? தேமல் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. தேமல் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆர்மி ஆபீசர்ஸையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேமல்லாம் இருக்காது. ரொம்ப பெர்ஃபெக்டா பார்ப்பாங்க மெடிக்கல் வரைக்கும். சரிங்களா? தேமல் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. மூணாவது என்ன கேக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ கையிலயோ காலிலயோ வந்து அடிபட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, 3 ஸ்டிச்சஸ் தான் சார், 4 ஸ்டிச்சஸ் இது போட்டிருக்காங்க, தையல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மெடிக்கல்ல. அதுவும் எலிஜிபிள் கிடையாது. இப்ப அடிபட்டு சரியாயிடுச்சு அந்த இடம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க ரீசெண்டா தான் இருக்கு, அந்த ஸ்டிச்சஸ் போட்டது உங்களுக்கு நல்லா ஒயிட்டா அங்க வந்து லாங்கா இப்படி தெரியுது அப்படின்னாலும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, காது, இதுதான் ரொம்ப மெயின். சரிங்களா? கண்ணு 6/6 இருக்கணும். காதுல வந்து ஜவு பிரச்சனை இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டேட்டூ இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி காயங்கள், பெரிய தழும்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன், தேமலும் எலிஜிபிள் கிடையாது, அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸ்டிச்சஸ் இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. பெருசா தெரியக்கூடாது காயம். இப்ப லைட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நல்லா தெரியுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டது நல்லா தெரியுது அப்படின்னா அன்ஃபிட் தான். சரிங்களா?